நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்களுக்குள்ள என்ன உறவுன்னு இன்னை வரைக்கும் உனக்கு தெரியல. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் கூட வித்தியாசம் தெரியாத ஒரு அறிவில்லாத மனுஷனா ஏண்டா வாழ்ற? அண்ணன் தங்கச்சி இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என் பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டு இங்க பாரு தினேஷ், நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரியான ஒரு டாபிக்கோட என் முன்னாடி வந்து நிக்காத. நீ தாண்டா வர வச்ச. அடுத்தவன் பொண்டாட்டிய கடத்திட்டு போய் வச்சிருக்க. கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம உன் வீட்டுல வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? என்னோட விருப்பத்துக்காக ஒன்னும் ஹேமா அங்க வரல. தெரியும், உன்னோட பொண்டாட்டி தானே அவளோட இப்ப பாதுகாவல். அவளை அங்க பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக என் பொண்டாட்டிய உன் வீட்டுல தங்க வச்சிருக்க? உனக்கு என்னோட நடவடிக்கையில ஏதாவது தப்பா தெரிஞ்சதுன்னா நீ போய் தாராளமா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டுட்டு போற வழியில ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவ? ஏற்கனவே ஸ்டேஷனுக்கு அனுப்புனதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, இந்த தினேஷ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. நீ மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்களும். புரிஞ்சுதா? அழாதம்மா, அவன் தான் போயிட்டான்ல. இருந்தாலும் என்னால இந்த வீட்டுல இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு. நீ வேற எங்கேயாவது போய் தங்குனா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? நான் இங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆளு குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான். இன்னைக்கு வந்தா அவன் என்ன பண்ணான்? வந்த மாதிரியே திரும்பி போயிட்டான்ல. இன்னைக்கு நீ இங்க இருந்த, நாளைக்கு நானும் அம்மாவும் மட்டும் இருந்தோம்னா என்ன ஆகும்? எப்பவுமே உன்னால என்ன இப்படி பாத்துக்க முடியுமா? முடியாதுதான். ஒரு ஆளால இன்னொரு ஆளுக்கு காவலா இருக்க முடியாதுதான். ஹேமா, நீதான் உன்னை மாத்திக்கணும். உன்னோட இந்த பயந்தா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவன் முகத்தை பார்த்தாலே நான் ரொம்ப நடுங்கி போயிடுவேன். கல்யாணம் நாள்ல இருந்தே நான் அப்படிதான். ஏதாவது கேட்டா பதிலுக்கு பேசுனா திரும்ப அடிப்பாரு. அதை நினைச்சாலே இந்த பயத்தை தான் அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாம் அதுக்கு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணா போதும். நீ அந்த ஆள்கிட்ட உறுதியா சொல்லிடு, நீ எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிடு. என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. என்ன ஆனாலும் பயப்படாத ஹேமா. என்னோட இந்த ஜென்மம், நான் இதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்? நான் ரொம்ப நேசிச்சது என் பொண்ணு மட்டும்தான். எனக்கு வாழவே பிடிக்கலமா. அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு இந்த வாழ்க்கை அந்த கடவுள் தந்த கிஃப்ட். அதை அவமானப்படுத்தக்கூடாது. எனக்கு அது தெரியும். அதனாலதான் நான் இன்னும் தற்கொலை பண்ணிக்காம இருக்கேன். நிறைய தடவை இப்படி வாழ செத்து போலான்னு. என்ன ஹேமா இது? சின்ன குழந்தை மாதிரி பண்ற. உன் வாழ்க்கையில நீ இன்னும் நிறைய வாழ வேண்டி இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமை மாறிடும். நல்ல நாள் கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில வரும். தினேஷால எத்தனை காலத்துக்கு உன் பின்னாடியே வந்து உன்னை டார்ச்சர் பண்ண முடியும்? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் வழியை பார்த்துட்டு போயிடுவான். என்னால உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தது. உமா, தயவு செஞ்சு என்ன போக விடு. அந்த ஆள் எனக்கு ஒன்னா கொண்டுடட்டும். அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல. அப்படி உன்னை தன்னந்தனிய தவிக்க விடுறதா இருந்தா உன்னை எதுக்காக நான் என் கூட கூட்டிட்டு வர போறேன்? என்னை என்னதான் பாதுகாத்தாலும் அப்படி என்ன நடந்துட்டு போகுது? அவமானமும் வேதனையும் மட்டும்தான் உனக்கு கிடைக்க போகுது. இதுக்கான பதில உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். என் புருஷனுக்காக நீ செஞ்ச அந்த உதவி, உன்னோட படிப்பை நிப்பாட்டிட்டு பாலு டாக்டர் ஆகிறதுக்காக நீ உதவி பண்ண. அன்னைக்கு நீ விட்டு கொடுத்தது உன்னோட வாழ்க்கை.
எங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை இங்க இருந்து யாரும் கூட்டிட்டு போறதுக்கு விட மாட்டோம். நாங்க அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டோம். பிரச்சனையை பார்த்து நம்ம மனசுடைஞ்சு போக கூடாது. ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒவ்வொரு அனுபவமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும். உன்னை அவமானப்படுத்துறவங்களுக்கும் கொடுமைப்படுத்துறவங்களுக்கும் நடுவுல நீ வாழ்ந்து காமிக்கணும். இனிமே உன்னோட வாழ்க்கையில நீ தனி ஆள் கிடையாது. நாங்க உன் கூட இருக்கோம் எல்லா விஷயத்திலையும். நீ தைரியமா இரு. எஸ்ஐ இல்லையா? ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். கம்ப்ளைண்ட் இருந்தால் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு போங்க. இது அப்படி ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டு ரிசிப்ட் வாங்கிட்டு போகிற விஷயம் இல்லை. நேரில் பார்த்து பேசணும், அப்புறம் தான் கொடுக்கணும். சார் உள்ள இருக்காரு, போங்க. மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். சார், நான் மங்களம் வீட்டு தீபன். இது என் ஃப்ரெண்ட் தினேஷ். வணக்கம் சார். இவன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காருங்க. இதுல நீங்க சொல்லியிருக்கிற பாலு தானே, டாக்டர் பாலகோபாலன்? ஆமாம் சார். மிஸ்டர் தீபன், உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நடந்த ஆன்லைன் இஷ்யூ. இப்போ இருக்கிற பிரச்சனை இதுதான் சார். தினேஷோட பொண்டாட்டி பிரச்சனை. அவளை ஆளையே காணோம். கடத்திக்கிட்டு போனது டாக்டர் பாலகோபாலன். ஆமாம் சார். என் பொண்டாட்டி ஹேமா ஒரு அப்பாவி சார். அவகிட்ட ஏதோ ஆசை வார்த்தைக்கெல்லாம் பேசி அவளை கூட்டிகிட்டு போயிட்டான் சார். அவன்கிட்டேருந்து என் பொண்டாட்டி எனக்கு மீட்டு கொடுங்க சார். சரி, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். டாக்டர் பாலுவுக்கு உங்க பொண்டாட்டியை எப்படி தெரியும்? அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் சார். நான் பல தடவை எடுத்து சொல்லியும் அவன் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்தான் சார். மிஸ்டர் தீபனுக்கும் டாக்டர் பாலுவுக்கும் இடையில ஒரு பெரிய பகையே இருக்குல்ல? என்ன பகை சார்? எனக்கு யார் கூடவும் எந்த விரோதமும் இல்லை. இல்லை, அன்னைக்கு நடந்த பிரச்சனை. உமா என்னோட முறை பொண்ணு. இப்போ எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சும்மா விசாரிச்சேன், அவ்வளோதான். இல்லைனாலும் இப்போ நம்மளோட பிரச்சனை அது இல்லையே. அவன் அவளை கடத்திட்டு போய் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான் சார். அவன்கிட்ட நான் பல தடவை கேட்டும் அவளை பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறான். மிஸ்டர் தினேஷ், நீங்க பொண்டாட்டி பிரிஞ்சு வாழ்றீங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார், நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். சரி சரி, டாக்டர் பாலகோபாலன் வீட்டுக்கு நான் நேரடியாக போய் விசாரிக்கிறேன். அவளை எப்படியாவது எனக்கு மீட்டு கொடுத்துருங்க சார். விசாரிங்க சார். அவன் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். வேண்டாம்மா, இதெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். என்னோட வீட்லயும் இதெல்லாம் நான் செய்வேன்ல. உண்மையை சொல்லணும்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிறம்மா. இப்படி எல்லாம் உன்னை நீயே வருத்திக்க வேண்டாம். சும்மா இருந்தா ஏதேதோ யோசனை வந்துட்டு போதுமா, அதான். ஆண்டி ஆண்டி ஆண்டி, நேத்து சொன்ன கதையோட பாதிய நீங்க எப்போ சொல்வீங்க ஆண்டி? ஆஹா, அப்பனா 2 பேருக்கும் பாட்டி சொல்ற கதை வேணாமா? அது வந்து ஓ, அப்படி அது இல்ல சரி. பாட்டி, நீங்க பழைய புராண கதையை தானே சொல்வீங்க. ஏமாண்டி சொல்றதுலாம் புது கதை. குழந்தைங்க இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஹேமா கூட தான் இருக்காங்க. ஹேமா ஆண்டிக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க பாட்டி கூட தான் இருக்கணும். அது ஞாபகம் இருக்கட்டும். அப்போ ஆண்டி இங்க இருந்து போயிருவீங்களா நீங்க? நம்ம போக விட வேண்டாம். உமா, எவ்வளவு சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டேங்கிறா. என்னத்த நீயே பாரு, எப்பவும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கா. இப்படியே வேலை பண்ணிட்டு இருந்தா உடம்புக்கு ஏதாவது வந்துரும். சொல்லி சொல்லி வாய் வலிச்சிருச்சு. நீயாவது சொல்லுமா. அத்தை சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்கு ஹேமா.
விஷயம் சார்? மேடம், டாக்டர் பாலகோபாலனுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஒரு விசாரணைக்கு ஒரு வர வேண்டியிருக்கும். யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? தினேஷ். தினேஷோட மனைவி காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கடத்திட்டு போனது டாக்டர் பாலகோபாலன் தான்னு அவர் அடிச்சு சொல்றாரு. நான் யாரையும் அப்படி கடத்திட்டு வரல சார். அது உண்மையா இருக்கலாம் டாக்டர். இருந்தாலும் இது ஒரு சின்ன கேஸ் கிடையாது. இது மிஸ்ஸிங் கேஸ், கிட்னாப்பிங். செக்ஷன் 398 ரெஜிஸ்டர் பண்ணிட்டா 7 வருஷம் ஜெயில் தண்டனை. குற்றம் நிரூபிக்கப்பட்டதானே சார்? ஆமா. இந்த கேஸ் எவ்வளவு சீரியஸ்னு இவருக்கு புரிய வச்சேன். காணாம போனதா சொல்ற அந்த ஆளு இந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. நீங்க கடத்திட்டு போனதா அவர் சொல்றாரு. டாக்டரும் ஒத்துக்கிட்டாரு அவரோட பொண்டாட்டி இங்க தான் இருக்காங்கன்னு. நீங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, குழந்தைங்க. வாங்க பசங்களா. வா. சரி, இவங்க தான் ஹேமா, தினேஷோட மனைவி. நான் தான் இவங்களை அந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஹேமா. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற தினேஷ் உங்களோட புருஷனா? ஆமா சார். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. குழந்தைங்க இல்லையா? கேள்விக்கு இன்னும் பதில் வரல. உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா? தெளிவா ஒரு பதில சொல்லுங்க. அழாம விஷயத்த சொல்லுங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா, அவளும் இறந்துட்டா. அதுவும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான். குழந்தை உடம்பு சரியில்லாம இருந்தா, மருந்து வாங்க வச்சிருந்த பணத்தை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போய் அந்த தினேஷ் குடிச்சிட்டான். அழாத ஹேமா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என் குழந்தையோட சர்ஜரிக்கு காசு வேணும்னு சொல்லி எல்லார்கிட்ட இருந்தும் கடன் வாங்கி அந்த தினேஷ் குடிச்சிட்டு இருந்தான். ஓஹோ, அப்ப தினேஷ் ஒரு கிரிமினலா இருந்திருக்கான், அப்படித்தானே? ஆமா சார். நீங்க என்னைக்கு அந்த வீட்டை விட்டு இங்க வந்தீங்க? ஒரு வாரம் ஆச்சு. திடீர்னு வர்றதுக்கு என்ன காரணம்? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி என் புருஷன் நாங்க தேடி வந்தாரு. நிறைய குடிச்சதுனால திடீர்னு அவரோட சுபாவம் மாறிடுச்சு. என்ன ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தினாரு. என் முகத்துல அடிச்சாரு, நெத்தில அடிபட்டுருச்சு, கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. என் அம்மாவும் தேவிகாவும் வரலன்னா அன்னைக்கே என்ன கொன்னிருப்பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ உமாவோட ஃப்ரெண்ட் என்ன பார்த்துட்டாங்க. தகவல் தெரிஞ்சதும் இவங்க தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கும் தோணுச்சு. இதுதான் சார் நடந்துச்சு. அன்னைக்கு நீங்க மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா தினேஷ் நேரம் உள்ள இருந்திருப்பான். என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன் தானே சார். எஃப்ஐஆர்ல இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. ஹேமா சொன்ன விஷயம் எல்லாம் இருக்கணும். சரி சார். டாக்டர் பாலகோபாலன், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அதை நாங்கள் விசாரிக்கணும்ல. யூ கேரி ஆன், தட்ஸ் யுவர் டியூட்டி. ஓகே டாக்டர், அந்த தினேஷை நான் பார்த்துக்கிறேன். வாங்கயா சார்.
ஹேமா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. என்கிட்ட இருந்து மறைக்காத. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. என்னால இப்போ உனக்கும் பாலுக்கும் தானே கஷ்டம். ஆமா, கஷ்டம்தான். இங்க பாரு ஹேமா, இப்படி சொல்றதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உன்னோட கஷ்டம் எங்க கஷ்டம் மாதிரிதான். என்னால தானே பாலுவை தேடி போலீஸ் வந்துச்சு. என் புருஷன் பாலு மேல பொய்யான கேஸ் போட்டிருக்காரு. அதெல்லாம் தினேஷ் இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயம் தானே. அவன் எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த ஆளு பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பான். இல்ல, கேஸ விசாரிக்க வந்த போலீஸ் என்ன சொன்னார்னு கேட்டல. நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், தினேஷ் பிடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க. அப்புறம் அவன் புதுசா பிரச்சனை பண்ணுவான். என்ன ஆனாலும் அவன் என்னை வாழ விட மாட்டான் அப்படின்னு நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, அந்த ஆளை பத்தி உனக்கு சரியா தெரியாது. இப்ப நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. தினேஷ் அவனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணட்டும். அவன் இந்த மாதிரி பண்றத நிறுத்தவே மாட்டான். நிச்சயம் திரும்ப வருவான். இப்படி பயந்துகிட்டே இருந்தனா எப்படி வாழ முடியும்? எது வந்தாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும். என்னை பத்தி எனக்கு கவலை இல்ல. உனக்கும் பாலுவுக்கும் தான் ஏன் ஒருத்திக்கு உதவி செய்யறதுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும் வருது. என்னால தாங்க முடியல. நீ இந்த அளவுக்குலாம் அப்பாவியா இருக்க கூடாது ஹேமா. அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, என்னது? எனக்கு கொஞ்சம் தூரமா எங்கேயாவது வேலை கிடைச்சதுன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லாம நானும் போயிடுவேன்ல. நீ எங்களுக்கு பாரமா இருக்கேன்னு உனக்கு தோணுதா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பின்ன என் ஒருத்தியோட பிரச்சனையால உங்க வாழ்க்கை கெட்டு போக கூடாது, அவ்வளவுதான். ஹேமா, உன்னை இப்படி வேலைக்கு அனுப்புறதுக்கு எனக்கும் பாலுவுக்கும் விருப்பமே இல்ல. நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? உன்னை பாலுவோட சொந்த சகோதரியா நினைச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்றேன்னா, நீயும் இந்த வீட்டுல ஒரு ஆள் தான். உனக்கு வேலை எதுவும் இல்லைன்னு நினைச்சு நீ வருத்தப்படாத. நீ நிம்மதியா சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கலாம். இதுக்காக என் மேல இவ்வளவு அன்பு காட்டுறீங்க. வாடா இங்க. எஃப்ஐஆர் போட்டு இவனை கோர்ட்ல ஒப்படைங்க. சரி சார், நடடா. டேய் தினேஷ், எப்படி வந்து நில்றா? உன்னை எதுக்காக இங்க நான் வர சொன்னேன் தெரியுமா? தெரியாது சார். என்னடா, டீ ஏதாவது சாப்பிட்றியா? வரும்போதே குடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு டீ வேணாம் சார். டீயா இல்ல ஒரு மாதிரி வாசம் வருதேடா. சார், முடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கியா? தூக்கி போட்டு மிதிச்சனா ராஸ்கல். உன் வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் விலாவாரியா விசாரிச்சிட்டோம். சார், நான் சொன்னது உண்மை தானே. அவன் தானே அவளை கடத்திட்டு போயிருக்கான். நீங்க கூட பார்த்துருப்பீங்களா சார்? உன் பொண்டாட்டியை பார்த்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவ என்ன சார் சொன்னா? நீ அவளை அடிச்சு அவன் மொண்டையை உடைச்சிருக்க. சார், அது சரக்கு அடிச்சா சும்மா இருக்க முடியாதுல்ல? உன் கொடுமை தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிருக்காடா. ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கல நீ. சார், அவனும் குடியே வாழ்க்கைன்னு கடந்துட்டு எல்லா குடிகாரனுக்கு இருக்குதா இதே புத்தி, சந்தேக புத்தி. சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஏய் தினேஷ், சார், அவங்க எல்லாம் மான மரியாதையோட வாழ்ற ஆளுங்க. நீ இங்க வந்து நல்லவ மாதிரி நடிக்காத. நீ எதுக்காக அவளை அடிச்ச? சார், அவ ஒரு வேலைக்கு போக கூட நீ அனுமதிக்க மாட்ட இல்ல? எப்படி விடுவ? இதே சந்தேக பிராணியாச்சே. சரி, செலவுக்கு பணம் கொடுக்குறியா? அதுவும் இல்ல. அவளும் வாழ வேண்டாம். மாசம் மாசம் நீ அவளுக்கு எவ்வளவு பணம் கொடுப்ப? அப்படி எதுவும் நான் கொடுத்தது இல்ல சார். அரிசி பருப்புன்னு மளிகை ஜாமான்லாம் நீ தான் வாங்கி கொடுக்குறியா? என்னடா வாயடிச்சு போய் நிக்கிற? சொல்றா. அவனை போய் சொன்ன கட்டி தொங்க விட்டுரும் பாத்துக்க சார். அப்ப நீ செலவுக்கும் பணம் கொடுக்க மாட்ட, வேலைக்கும் அவளை அனுப்ப மாட்ட, பத்தாததுக்கு கொடுமை வேற படுத்துற. இதுல அவளை குத்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குற. இனிமே நீ அவளை அடிக்கிறேன்னு தெரிஞ்சது இல்ல சார். என் சுண்டு வரல் கூட அவன் மேல படாது. அவளோட வீட்டுக்கோ இல்ல அவ ஏரியா பக்கம் எங்கேயாவது உன்னை நான் பார்த்தேன், உன்னை உள்ள தூக்கி போட்டு உன் முட்டிய பேந்துரும் பாத்துக்க. புரிஞ்சுதாடா? சரிங்க சார். இப்ப கிளம்பு. இனி உன்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துச்சு
அப்படி எதுவும் வராது சார், வராது எதுவும். ஐயோ, என்னாச்சியா? ஒன்றும் இல்லைண்ணே. சாப்பாடு எடுத்து வைக்கவாப்பா. குழந்தைங்க வரட்டுமா? அவங்க வர லேட் ஆகும்பா. கார்ல போகல, நடந்து போறோன்னு சொல்லிட்டு போனாங்க. கோயிலுக்கு அவங்களோட நீயும் போயிருக்கலாம்ல. கோவிலுங்கிறது விருப்பம் இல்லாத ஆளுங்க கூட போற இடம் இல்ல. இப்போ உன் வெறுப்பை யார் மேல காட்டுற? உமாவா இல்ல குழந்தைங்களா? அது இந்தாங்க பிரசாதம். உன் புருஷனுக்கு வை. அட வச்சு விடு. எனக்கு வேண்டாம். சாமி பிரசாதத்தை வேணான்னு சொல்லாத, நீ வச்சு விடுமா. அம்மு, கோயில்ல அம்மா விபூதி பூசை சொன்னதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க விஷயத்த அவங்களே தனியா செஞ்சு பழகணும்னு சொன்னாங்க. அப்பாக்கு மட்டும் பூசுறாங்க பாத்தியா? அது சரி, அவரே என் புருஷன். நீயும் வளர்ந்து உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் வைஃபும் உனக்கு வச்சு விடுவா. என்ன உமா இது? குழந்தைங்க கிட்ட இப்படியா பேசுறது? அப்புறம் அப்பு சொன்னதை கேட்டீங்கல்ல? என்ன அப்போ நோஸ் கட் ஆயிடுச்சா? அதுல நான் பாத்துக்கிறேன். நாங்க இனிமே பாட்டி கூட பேச மாட்டோம். அம்மா பாட்டி கிட்ட காவிடு. கோச்சுக்காத செல்லம், நாங்க பேச மாட்டோம். ஏய் அம்முக்குட்டி, என்கிட்ட பேசாதீங்க. சுச்சோ, குழந்தைங்க கோச்சுக்கிட்டாங்கம்மா. என்னத்த நீங்களும் குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. இந்த ஹேமா பிரசாதம். அப்புறம் ஒரு விஷயம், கோயிலுக்கு போயிட்டு வர வழியில தினேஷை நாங்க பார்த்தோம். அந்த ஆள் ஏதாவது சொன்னானா? ஆமா சொன்னாரு. அவன் உன்கிட்ட என்ன சொன்னா? பாலு, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஆளு மொத்தமா மாறிட்டான். இருந்தாலும் அவன் எதுக்கு அங்க வந்தான்? உன்னை எதுக்காக பார்க்கணும்? அது தற்செயலா நடந்தது. என்கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொன்னான். ஏதோ சில பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு போனான். இது அவனோட புது திட்டமா இருக்கும். அப்படியெல்லாம் சொல்லாத பாலு. சில சம்பவங்கள் மனுஷனை அப்படியே மாத்திடும். எதுவும் அப்படி நடந்திருக்கலாம்ல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? உன்னை பத்தி தான் விசாரிச்சாரு. நீ நல்லா இருக்கியான்னு கேட்டாரு. தினேஷ் இப்ப மொத்தமா ஆளே மாறிட்டாரு. கடவுளே, அவர் மாறினது நிஜம்தானா? இத பாருமா, அவன் இந்த ஜென்மத்துக்கு திருந்தவே மாட்டான். நான் நம்ப மாட்டேன். நம்ப முடியாட்டாலும் ஏதோ ஒரு நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. ஒருவேளை உண்மையா இருந்தா? உண்மைதான் அத்தை, அப்படித்தான் நடந்திருக்கும். உண்மையான அன்பு இருக்கிறவங்க ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க முடியாது. அம்மாவும் குழந்தைங்களும் மாதிரிதான். நேர்ல பார்க்கும்போது சண்டை போட்டா கூட பார்க்காம இருக்கும்போது மனசுக்கு கவலையா இருந்திருக்கும். அப்படிதானே பாலு? சில சமயம் என்கிட்ட அன்பா பேசுவாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? தினேஷ பத்தி தானே? அவெல்லாம் திருந்தவே மாட்டான்.
அந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும்? இது அவனோட புது டெக்னிக். ஹேமா கேஸ் கொடுத்தானா அவன் உள்ள போயிடுவான்ற பயம். இதை நம்பி நீங்க ஏமாந்தீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை தான் வரும். கடவுள் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னா பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. கடவுள் நம்பிக்கை. அவன் இதுவும் சொல்லுவான், இதுக்கு மேலேயும் சொல்லுவான். அவெல்லாம் ஒரு கிரிமினல் மைண்ட் உள்ள ஆளு. அவன் சொல்றது செய்யறது எல்லாமே அத்தனையும் பொய்யாதான் இருக்கும். என்ன இருந்தாலும் ஹேமா அவன் பொண்டாட்டிடா. அவன் பயங்கரமா பிளான் பண்ணியிருக்கான். இதான் முதல் ஸ்டெப். அப்ப அது என்னவா இருக்கும்? தெரியல. ஆனா இது ஒரு ட்ராப். அவன் தப்பிச்சுக்க பார்க்கறான். நீ எதுவும் யோசிக்காத. தினேஷோட இந்த மாற்றம் உண்மையா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்க. ஹலோ சைமன். பாலு எங்க இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். அர்ஜென்ட்டா உன்னை பார்க்கணுமே. என்ன விஷயம்? டேய், அதெல்லாம் நேர்ல சொல்றேன். சரி. ஆ. பாலு, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எழுந்து வா. சைமன் என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு கால் பண்ணா. என்ன விஷயம் சொல்லலையா? இல்லம்மா. எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போனா போதும். நீ வா வா. பாலு, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய் தினேஷ், உன்னோட புது வேஷம் கெட்டப்பு என்னடா இது? உனக்கு மூளை குழம்பிடுச்சா? பல வருஷமா குழம்பி போய் தான் இருந்தேன். இப்போதான் என்னோட வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இப்போ எவ்வளோ நிம்மதியாக இருக்கேன் தெரியுமா? அப்படின்னா நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? அவன் கூட போய் சேர்ந்து வாழ்ந்தவள நீ மனசார ஏத்துக்கிட்ட, அப்படித்தானே? உங்கள் நினைப்பு ரொம்ப தப்பு. ஒரு ஆணும் பொண்ணும் பழகுறது தவறான உறவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஓஹோ, ஏமா ஏதோ பேசி உன்னை மாய்க்கிட்டாளா? நீ இப்போ அவனுக்கு ஃபேன் ஆகிட்டியா? அதெல்லாம் இல்லை சார். நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் தான் புரியுது. பாலு டாக்டரும் உமா டாக்டரும் தங்கமானவங்க. ஓ, அப்போ இவ்வளோ காலமாக அவன் கூடவே இருந்து எல்லாத்துலேயும் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தா நான் கெட்டவனா? நீ கூட இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை சார். நிஜமாதான். அப்படின்னா நீ மொத்தமாக மாறிட்டேன்னு சொல்கிறல்ல? கடைசி போராட்டம். ஆனால் எனக்கும் உனக்கும் ஒரே எதிரி அவன்தான். அவனை நாசமாக்க நீ என் கூட இருந்தே ஆகணும். இந்த நினைப்பை வச்சுக்கிட்டே என்கிட்ட பேசாதீங்க. நடந்ததெல்லாம் மறந்துடுங்க சார். உங்களுக்கும் பொண்டாட்டி குழந்தை இருக்குல்ல, அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? உன்னோட பொண்ணை கொலை பண்ண வேண்டாம் அந்த பாலு. அதை மறந்துட்டியா? எல்லாத்தையும் மறந்தாலும் எந்த அப்பனாவது அதை மறப்பானாடா? அதெல்லாம் பொய்யான கதை சார். ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ரிப்போர்ட்டை நான் பல பேர்கிட்ட காட்டினேன். நிமோனியால தான் என் பொண்ணு இறந்துட்டான். டேய் தினேஷ், இவ்வளோ நாளாக நீ ஒரு ஆம்பளை நினச்சிட்டு இருந்த. இப்போவும் ஹேமாவோட காதலன் தான் அந்த பாலு. அவளும் அவனை சேர்ந்துக்கிட்டு இப்போவும் உனக்கு துரோகம் பண்ணுறாங்க. நீ இப்படி ஏமாந்து இழிச்ச வயனா நிற்கிறீங்க. என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும். அவனும் அவளும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்க. அதில் ஒரு தவறான உறவு கிடையாது. அவளுக்கு பாலு கூட பிறக்காதானே. என்னால் இதை நம்பவே முடியலடா. அவனுக்கும் அவளுக்கும் இருக்கிற உறவை கண்ணால் பார்த்தவன் தானே நீ? அதெல்லாம் தெரிஞ்சும் போத மயக்கத்தில் சந்தனம் சாக்கடை எதுன்னு தெரியாமல் ஒரு சாக்கடையிலே இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேன். குடியை விட்டதால் குடும்பத்தை நேசிக்கிறேன். நீ சொல்கிறத பார்த்தா நீ அந்த பாலுவோட பக்தனாவே மாறிட்டல்ல? அதை நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். ஆனால் அந்த டாக்டருக்கு எதிராக
இனி ஒன்றும் பண்ண மாட்டேன். முன்னாடி நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பி அந்த நல்லவங்களை காயப்படுத்திட்டேன். அந்த பாவம் தான் என் பொண்ணை கொண்டு போயிடுச்சு. உன்னை அவன் நல்லாவே பிரைன் வாஷ் பண்ணிருக்கான்டா. இப்ப நான் கடைசியா உன்னை கேட்கிறேன், நீ என் கூட நிப்பியா மாட்டியா? அதான் சொன்னேன்ல, இனி இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நீங்களும் கெட்ட எண்ணத்தை விட்டுட்டு நல்ல வாழ்க்கையை வாழுங்க. சரியே, அப்புறம் நான் கிளம்பட்டுமா? எனக்கு வேலை இருக்கு. அப்பா ம் அப்பா பாட்டி கூப்பிடுறாங்க. உங்களை பாட்டி வர சொன்னாங்க. என்ன விஷயம்? பாட்டி ஏதோ வேண்டுதல் பண்றாங்க. எல்லா தோஷமும் தீர்றதுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ம் வாங்கப்பா, நீங்க போய் வேண்டிக்கோங்க. உங்களுக்காக தான் பாட்டி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்க வாங்கப்பா. இந்த அம்மா வேற. வாங்க. கிருஷ்ணா, குருவாயூரப்பா, எல்லாரையும் காப்பாத்துங்க. பாட்டி, உமா எங்க? அம்மா ரூம்ல இருக்காங்க. அப்ப கூப்பிடு. அம்மா, எல்லாரும் நல்ல சாமியை வேண்டிக்கோங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோட வரக்கூடாதுன்னு ஸ்டேஷன்ல வார்ன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. தினேஷ் ரொம்பவே மிரண்டு போயிருக்கான். இனி அவனால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீயும் சேர்ந்து அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவன் குற்றவாளி ஆயிட்டான். இப்படி மிரட்டினா பயப்படுற அளவுக்கு தான் அவனுக்கு தைரியம் இருந்திருக்கு. இதை நீயே நினைச்சிருந்தா கூட இந்த பிரச்சனையை எப்பவோ முடிச்சிருக்கலாம். இதை ஒன்றும் அவனா செய்யல, தீபன் தான் அவன் இந்த மாதிரி செய்ய வைக்கிறான். தீபன் மட்டும் இல்லை, ஹலோ, நீ இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. இனிமேல் அவன் குடிச்சிட்டு வந்து உன்னை அடிச்சு டார்ச்சர் பண்ண மாட்டான். டே பாலு, அவன் கேரக்டருக்கு அவன் மறுபடியும் வருவான். என்னதான் சொன்னாலும் ஹேமா இப்பவும் அவன் பொண்டாட்டி தானே. பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு அவன் இங்க வரட்டும். ஹேமாவே அவனை துரத்தி விட்டுருவா. ஹேமா, இங்க உன் கூட எல்லாரும் இருக்கோம். அவனால இங்க வந்து உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஏதாவது பதில் சொல்லு ஹேமா. நீ இப்ப கூட அவனுக்கு பயப்படுறியான்னு? பயமா தான் இருக்கு. ஆனா எனக்காக இல்ல, என்ன காரணமா வச்சு உங்க 2 பேரையும் நிம்மதியாவே வாழ விட மாட்டான். எங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு இனிமே யார் நினைச்சாலும் நடக்காது. அத நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத. அதெல்லாம் உமா, நான் என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கேன். அத நாங்க சகிச்சுக்கிறோம். இனி இருக்கிற வாழ்க்கையாவது எங்க கூட சந்தோஷமா நீ வாழு. இனி என்ன ஆனாலும் என்ன செய்யணுங்கிறத நாங்க முடிவு பண்றோம். ஆமா, நீ தேவையில்லாம ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு மனசு போட்டு குழப்பிக்காத. பாலு, அப்ப நான் கிளம்புறேன். நீ ஒரு நிமிஷம் இப்படி வா. ம். இங்க பாரு, தேவையில்லாம யோசிச்சு உன்னை போட்டு குழப்பிக்காத. யோசிக்காம இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஊர்க்காரங்க முன்னாடி நான் தினேஷோட பொண்டாட்டி,
அந்த ஆள்கிட்ட அடியும் திட்டு வாங்கிட்டு கூடவே வாழ்ந்திருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா இப்படி உங்களோட சேர்ந்து இந்த வீட்ல இருக்கும்போது ஊர்க்காரங்க 4 விதமா பேசுவாங்க. சொல்லட்டும், ஊர்க்காரங்க வாய் அடைக்கிறதுக்கு நம்மளால முடியாதுல்ல. நாம வாழ்றதுதான் நம்மளோட வாழ்க்கை. அதுக்கு யாரோட சர்டிபிகேட்டும் நமக்கு தேவையில்லை. நீ வா, சொல்றேன்ல, வா. ஹேமாவுக்காக நீயும் உமாவும் சேர்ந்து எடுக்கிற இந்த பெரிய ரிஸ்க் இருக்குல்ல, அது ரொம்ப மனிதத்தன்மையான செயல்னு எனக்கு புரியுது. ஆனா வெளியில இருந்து பார்க்குறவங்க அந்த அர்த்தத்தில் பார்க்க மாட்டாங்கல்ல. அதுலேயும் முக்கியமா உன்னையும் ஹேமாவையும் சேர்த்து பல காசிப்ஸ் வெளியே வந்திருக்குல்ல. அதுக்காக நீயும் உமாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுவீங்களோன்னு நானும் பயந்துட்டு இருக்கேன். இனிமே கூட அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட வாழ்க்கையிலயும் உமா வாழ்க்கையிலயும் ஹேமா எப்பவுமே பிரச்சனையா இருக்க மாட்டா. காரணம், ஹேமாவுக்கு என் மனசுல என்ன இடம் இருக்குங்கிறது உமாவுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சனாலதான் அவளே ஹேமாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் ஹேமா என் சகோதரி தான். ஹேமா என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி என்னோட எதிர்காலத்துக்காக வேண்டினவளும் தியாகங்களையும் பண்ணவதான் ஹேமா. இன்னைக்கு நான் ஒரு டாக்டரா இருக்கேன்னா அதுக்கு அவளோட நல்ல மனசுதான் காரணம். அவ பட்ட கஷ்டங்கள் அவளை கண்டும் காணாம இருக்க என்னால முடியாதுடா. இப்ப என் மனசை புரிஞ்சுக்கிட்டு ஹேமாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க உமா என் கூட நிக்கிறா. டேய், அதுலலாம் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனா அவ இன்னொருத்தன் பொண்டாட்டிடா. உனக்கு அவ சகோதரி மாதிரின்னு சொல்லலாம், ஆனா சகோதரி இல்லைல்ல. டேய், அவளை பாதுகாக்கிற அளவுக்கு ரத்த பந்தம்லாம் உங்களுக்குள்ள இல்லை. அவளை யாருன்னு சொல்லி வீட்டில் தங்க வைப்ப? எத்தனை காலத்துக்கு அவளை பாதுகாக்கிற பொறுப்பை நீ ஏத்துக்க முடியும்? நீ என்னடா திடீர்னு அந்நியன் மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு என் மனசு புரியலையா என்ன? டேய், எனக்கு உன் மனசும் தெரியும், இந்த சமுதாயத்தோட மனசும் தெரியும். ஹேமாவை சொந்தமாக்கி தினேஷோட குழந்தைய கொன்னுட்டேன்னு கூட பேச்சு அடிப்படுது, தெரியுமா உனக்கு? ஊருக்காரங்க சும்மாலாம் சொல்லல, தினேஷ் ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். எந்தவித காமன் சென்ஸும் இல்லாதவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். என் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட தான் ஹேமா இருக்கா. யோசிக்க தெரிஞ்ச யாரும் இதெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. கட்டின பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது இன்னொரு பொண்ணையும் தங்க வச்சு குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு சாதாரண மனுஷனுக்கும் தெரியும். டேய், நீயும் உமாவும் கூட இங்க ஒன்னா சேர்ந்து இருக்கீங்கன்னு யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. நீங்க 2 பேரும் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலன்னு ஊருக்கே தெரியும். புருஷன் பொண்டாட்டி உறவுல அவ்வளவு நம்பிக்கை இல்லாதவங்க தான் நீங்க 2 பேர்னு பல பேர் பேசிக்கிறாங்க, நானும் கேட்டிருக்கேன். கழுத்துல தாலி கட்டினாதான் ஒரு ஆணும் பெண்ணும் புருஷனும் பொண்டாட்டியுமா வாழ முடியுமா? ஊரறிய முறைப்படி கல்யாணம் பண்ணாதான் தாம்பத்திய உறவு வச்சுக்க முடியுமா? கட்டின தாலிதான் தாம்பத்தியத்துக்கு அடையாளம்னா ஹேமாவும் தினேஷும் எப்படி எதிரி ஆனாங்க? அந்த திருட்டு ரஸ்கல் கட்டின தாலி ஹேமாவோட கழுத்துல ஒரு சாபக்கேடு மாதிரி கிடக்குல்ல. கடைசியில என்னாச்சு? அவங்களுக்குள்ள அன்பு, மதிப்பு, மரியாதை இல்லாம போச்சுல்ல. டேய், உன்னோட கேள்விக்கெல்லாம் உனக்கு தெரியாத ஒரு பதில சொல்ல என்னால முடியாது. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்தா உன்னோட இந்த நியாயம்லாம் உன்னை காப்பாத்தாது. ஹேமா உங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனையா மாறிடுவான்னு எனக்கு தோணுது. அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்லாம் எனக்கு தெரியல. டேய், நம்ம விருப்பப்படி நம்ம வாழணும்னு நினைச்சாலும் சமூகத்துக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அதை கிராஸ் பண்ணணும்னு நினைச்சா இந்த சமூகம் நம்மளை வேட்டையாடிக்கிட்டே தான் இருக்கும். சமுதாயத்தை எதிர்த்து வாழணும்னு நினைச்சா அது ரொம்ப கஷ்டம் தான் பாலு. அதனால ஹேமா உங்க கூட இருக்கணும்னா நீயும் உமாவும் சேர்ந்து யோசிச்சு முடிவெடுங்க. அப்ப நாங்க அவளை கைவிடணும்னு சொல்றியா? டேய், அப்படிலாம் நான் சொல்லல. ஆனா உங்க வாழ்க்கை கையை விட்டு போகாம பாத்துக்கங்க. ஏய் கெல்லடி, நீ எதுக்கடி என்ன பார்த்து பயப்படுற? நான் என்ன உன்னை கடிச்சா தின்ன போறேன்? நான் என்ன உன்னை கட்டி பிடிக்க வரேன்? கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்றி. நீ பேச மாட்டியா? ஊமையா? உன் பேர் என்னடி? ஏன் மூஞ்ச பாருடி.
வாயை திறந்து ஏதாவது சொல்லு சொல்லு. நீங்க யாரு? நான் யாருன்னு கேக்குறியா? நான் யாரா? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுடு. உன் பேர் தான் என்னடி? தேவிகா. தேவிகாவா? அப்படி பதில் சொல்லு பழகு. நீ மனுஷங்களே பார்த்தது இல்லையா? என்னை பார்த்ததுமே நீ புலிய பார்த்து எலி நடுங்கிற மாதிரில இருந்துச்சு, அதான் கேட்டேன். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இது கேள்வி. முதல்ல நீ என்கிட்ட என்ன கேட்ட? நீ யாருன்னு கேட்ட. அதுக்கு உனக்கு பதில் கிடைச்சதா? இல்லைல்ல. அப்படின்னா இப்ப கேளு. என்ன எல்லாரும் கூப்பிடுறது காட்டுப்பூச்சின்னு. காட்டுப்பூச்சியா? காட்டுப்பூச்சியே தான். நான் செய்யற செயல்பாடுகள் எல்லாம் யாருக்கும் பிடிக்காது. யாரு என்கிட்ட என்ன சொன்னாலும் அதை கேட்கற பழக்கமே கிடையாது. நான் சரியான ஏடாகுடம். இது எல்லாத்தையுமே பார்த்து தான் எல்லாரும் என்னை காட்டுப்பூச்சின்னு கூப்பிடுவாங்க. நீ அந்த தினேஷோட தங்கச்சி தானே? சொல்லுடி. ஆமா, தினேஷ் நான் இங்க இல்ல. இல்லையா? சரி, அவன் வர வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்கேன். இப்ப அவர் இங்க வர்றதில்ல. நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் தான். என்னடி சொல்ற? ஏதாவது சொல்லி இந்த காட்டுப்பூச்சி இங்கிருந்து அனுப்பலான்னு மட்டும் நினைக்காத. ஒன்ன மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துட்டு வந்தவன் தாண்டி இந்த காட்டுப்பூச்சி. அதனால என்கிட்ட இந்த விளையாட்டை வச்சுக்காத. தினேஷ் வந்தாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். அவன் கூப்பிட்டதால தானே நான் இங்கே வந்தேன். அவனுக்கு ஒரு உதவின்னு வரும்போது எங்க இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன். அவன் என்னுடைய பிரியமான சிஷ்யன். அவனுக்கு யாராவது எக்கு தப்பா ஏதாவது பண்ணீங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனை தொலைச்சு கட்டாம விட மாட்டேன். நில்றியாங்க? என்னை ஏமாத்திட்டு போலான்னு பார்த்த என்ன பண்ணுவனே தெரியாது. அதை ஞாபகம் வச்சுக்க, புரியுதா? இந்த காட்டுப்பூச்சிக்கு உள்ள போய் ஒரு கிளாஸ் கொஞ்சம் தண்ணி எடுத்துடுவா. சரி போ, வேடிக்கை பார்க்காம எடுத்துடுவாடி. டே சிஷ்யா, உனக்கு நான் இருக்கேன்டா. யாரை கொல்லணும்னு நீ கையை மட்டும் காமிச்சா போதுண்டா. இங்க நடி பாக்குற? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.